வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ தேர்தல் நடந்தால் 8 தொகுதி காலியா இருக்குல்ல, அந்த 8 தொகுதிக்கும் இப்போ தேர்தல் நடந்தால் தமிழக வெற்றி கழகமானது 7 தொகுதியில தோல்வி அடையுமாம். வெளியாயிருக்கிறது கருத்து கணிப்பு. யார் கருத்து கணிப்பு எடுத்தார்கள்? விஜய் கட்சியே தோல்வி அடையும் என்றால் எந்த கட்சி வெற்றி அடையும்? தோல்விக்கு என்ன காரணம்? இவற்றையெல்லாம் விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. டிவியில் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்றவங்க சில விஷயங்கள் டிவியில் உடைச்சி பேசியிருக்க மாட்டாங்க. நாம உடைச்சி பேச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தாங்க இவ்வளோ எஃபெக்ட்லாம் போட்டு பேசுறேங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த நிறுவனம் தான் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காமன் யாருடைய நிறுவனம்? ஆதவாஜினாவுடைய நிறுவனம். சரி, ஆதவாஜினாவுடைய நிறுவனமானது கிட்டத்தட்ட 8 தொகுதி காலியா இருக்கும்போது 7 தொகுதியில தமிழக வெற்றி கழகம் தோல்வி அடைந்து விடும் என்ற ரிசல்ட் வந்தா வெளியே விடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளியே விடுவார். எதுக்கு தெரியுமா? அதிமுக 7 பேர் போயிருக்காங்க. அந்த 7 பேரும் சீட்டு கேட்டு நச்சரிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை சொல்லித்தான் ஆகணும். ஏன் உங்களுக்கு நாங்க மீண்டும் சீட்டு தரமாட்டோம் அப்படின்றத சொல்லித்தான் ஆகணும். அப்போ அந்த 7 பேரும் வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டாங்களா? ஐயோயோ அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு போனோம், கடைசியில கருத்து கணிப்பு எடுத்தாங்களா, நாங்க 7 பேரும் தோத்துருவோமா, அதனால எங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 7 பேர்ல சி விஜயபாஸ்கருக்கு வேண்டுமானாலும் சீட்டு கொடுப்பாங்களாம். ஆனா மீதி இருக்கின்ற 6 பேருக்கு நிச்சயமா கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. ஐயோ நம்பி மோசம் போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் புலம்பி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுகவினர் போனாலும் அதிமுகவில் இன்னும் நட்பு வட்டாரம் தொடரும். அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி பல பேர்கிட்ட தனக்கு எதிராக தவேகா துரோகம் பண்ணது என்று சொல்லிட்டு புலம்பி தீர்த்திருப்பாங்கல்ல. அப்படி புலம்பு தீக்கின்ற பொழுது வெளியே வரும் இல்ல, அப்படி வந்ததான் டிவியில வந்தது. நாமளும் அந்த செய்தியை சொல்றேங்க. இப்போ வாய்ஸ் ஆஃப் காமனை பொறுத்த வரைக்கும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, மக்கள் மனநிலை எப்படி இருக்குது, 3 மாதத்துல தவேகாவுக்கு மக்கள் ஆதரவு குறைந்திருக்குதா இல்ல அதிகரித்திருக்கிறதா? குறைந்திருக்குது என்றால் எதனால குறைந்திருக்கிறது? எந்த வயதினர் பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு எதிராக இருக்கிறாங்க? அது மட்டும் இல்ல, 2026ல யாரும் காசு வாங்காம ஓட்டு போட்டாங்க. இப்ப காசை எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? மக்கள் மனநிலை எப்படி மாறி இருக்குது என்பதற்காகத்தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. தேர்தலை எதிர்கொள்வதற்கு மக்கள் மனநிலை தெரியலனா, கள நிலவரம் தெரியலனா இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதனால கடந்த காலத்துல எப்படி கருத்து கணிப்புக்கு பிறகு தேர்தல் வியூகம் வகுத்தாங்களோ அதே மாதிரி இடைத்தேர்தலுக்கும் தேர்தல் வியூகம் வகுப்பதற்காகத்தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அப்படி கருத்து கணிப்பு எடுக்கின்ற பொழுதுதான் ரிசல்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வந்திருக்கிறது. சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு 18 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய ஆதரவு 2026ல் இருந்ததும் இப்போதும் அப்படியே தொடருது. 18 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும். ஆனா 36லிருந்து 80 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தவேகாவுக்கு எதிராக மாறி இருக்கின்றாங்க. ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு தவேகாவுக்கு எதிராக மாறி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் மீது நம்பிக்கையற்ற தன்மை, சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு அப்படின்னு அரசியலை தெரிந்தவங்க விஜய புரிந்து கொண்டார்கள். நான் ஆட்சியில் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அது தூய சக்தியா இருக்கலாம், இல்ல தீய சக்தியா இருக்கலாம், இல்ல ஊழல் சக்தியா இருக்கலாம், எந்த சக்தியா இருந்தாலும் சரி, நான் ஆட்சியில் இருப்பதற்கு அதிகாரத்தில் இருப்பதற்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் கீழே இறங்கி போவேன், யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்குவேன். கடந்த காலத்தில் பிரச்சாரத்தின் போது இவங்க தான் என் ஊழல்வாதி என்று அடையாளப்பட்டவங்க, இயற்கை வளங்களை கொள்ள அடிச்சவங்க தவேகாவுக்கு அணி மாறிய பிறகு அவங்களுடன் கட்டி தழுவத இந்த 36 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறவங்க ரசிக்கவே இல்லையா? திமுக அதிமுக கூட இந்த மாதிரி செய்ததில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் 36 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது. அதனால விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள்.
மொத்தத்துல புலம்புகின்றவங்க இந்த 36 வயதுல இருந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறவங்க, அட போய என் பையன் சொன்னா என் பேரன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போட்டேன். ஆனால் விஜய விட தீய சக்தியோ ஊழல் சக்தியோ யாருமே இல்லையா? அதிமுகவில் இருந்து ஆட்களை எதற்காக இழுத்தார்? அதாவது 36 வயதுல இருந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி கழிச்சிச்சு, அதிமுக ஆட்சி கழிச்சிச்சு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துன்னு ஆட்சி கழிச்சிட்டாங்க. ஐயா பெரும்பான்மை இல்ல, ஆளுநர் எங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால ஆட்சி நடத்த முடியல அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து கூட மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டிருந்தா நாங்க 234 தொகுதியில் கூட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்போம். விஜய் ஒரு ஆளுக்கு தானே ஓட்டு, 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் டெபாசிட் வாங்கினார். எவ்வளவு பெரிய சாதனை! அதனால உங்களுக்கு ஆட்சி ஆள்வதற்கான பெரும்பான்மை இல்லை என்றால் எங்களை நாடி வந்திருக்கலாம். ஆனால் கண்ணு எதிர்க்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்கின இந்த தீய சக்திக்கு மீண்டும் ஓட்டு போடணுமா? நாங்க ஜெயலலிதாவை பார்த்திருக்கோம், கலைஞரை பார்த்திருக்கோம், ஸ்டாலினையும் பார்த்திருக்கோம். ஆனால் அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பச்சையா இப்படி அடுத்த கட்சி கிட்ட விலை பேசினதே கிடையாது. அதுலயும் நம்ம விஜய் அவர்கள் விலை பேசினாங்க என்று யாரும் சொல்லலையா? ஆதிவாஜிநாத் தான் இவை அத்தனையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாஜிநாத் மீது தான் கொலவெறியில் இருக்கின்றார்கள். அதனால இந்த 7 தொகுதியில தவேகா தலை காட்டிச்சுன்னு வச்சுக்கலாம், தர்மடி விழும் என்ற ரிசல்ட் தான் வந்திருக்குதுங்க. ரெண்டாவது 3 மாதத்துல இந்த மக்களுக்கு புதுசா எதுவும் வந்து சேரலைங்க. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதிகாரிகள் பாக்கெட்ல கை வச்சு புடுங்குற அளவுக்கு திருடிக்கிட்டே இருக்கின்றார்களாம். ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில தொடர்ச்சியா வருதான். வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து பாத்தீங்கன்னா புலம்பி தீக்குது. என்ன தெரியுமா? 10 ரூபாயை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துல 20 ரூபாய் வாங்குறாங்களாம். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? இதெல்லாம் சாமானிய மனிதர்கள் கருத்து கணிப்பின் போது கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். யாருக்கு ஓட்டு போடுவேன், யாருக்கு ஓட்டு போட மாட்டேன், ஏன் ஓட்டு போட மாட்டேன்னா அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு சுருக்கமா கேட்டிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் காமன். ஆனா அப்படி கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஓட்டு போட்டவங்க அவங்க மனசுல என்னவெல்லாம் இருந்ததோ அத்தனையும் கொட்டி தீர்த்திருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்தாங்க தெரியுமா, யாருக்குமே சீட்டு கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரோ. சி விஜயபாஸ்கர் தவிர எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட கிடையாது. அது மட்டும் இல்ல, தேர்தல் வழக்கு இருக்குது, 5 தொகுதியில தேர்தல் நடத்த முடியாது. அந்த வழக்கு எப்ப முடியுது? அதனால 8 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுடன் வந்தா வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலுடன் வந்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையமும் இந்த 8 தொகுதிக்கான தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பில்லை. இப்படி இடைத்தேர்தலே சிக்கலா இருக்கிற இந்த தருணத்துல நம்ம விஜய் அவர்களுடைய செல்வாக்கு இந்த 36 வயதுல இருந்து 80 வயதுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட அப்படியே தொபுகடின்னு வீழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு காரணம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாது. மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? யாரு எம்எல்ஏ என்று தெரியவே இல்லையா? இதுதான் வந்து மக்கள் வேதனை அடையக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. மழைக்காலம், அது மட்டும் இல்ல புயல் வீசும், யார்கிட்ட போய் எங்க குறைய சொல்றது? நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு வந்து சொன்னா அவங்கள நம்ப மறுக்கின்றார்களாம் மக்கள். அதனால விஜய்க்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு என்னையா கிடைச்சது அப்படின்னு தெளிவாகவே கேட்கின்றார்களாம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு அங்க உட்காந்துக்கிறாரு. ஆனா இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் அவர் பார்க்கவே இல்லை. முக்கியமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாருமே. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், தெரிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு அவங்களும் ஊழல் பண்ண ஆரம்பித்து விட்டார்களாம். அரசியல் புரசலா மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்துக்கிட்டு இருப்பது 2 விஷயத்துக்கு. எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம், எந்த பஸ்ல வேணாலும் எங்க போயினாலும் இறங்கலாம். இதுக்காக வெயிட் பண்றாங்க. ரெண்டாவது 2500 ரூபாய் எப்ப கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்க தெரியுமா? அதுல ஏகப்பட்ட குளறுபடி, மின்கட்டணம் தாறுமாறா உயர்ந்து போச்சு. நம்முடைய நிர்மல்குமார் அவர்களே சொன்னார், 9,70,70,000 பேருக்கு இந்த மின்கட்டண குளறுபடி வந்திருக்கு. அதுல நாம 3,70,70,000 பேர் கண்டறிந்து இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நாம அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்
அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ மின்கட்டண குழப்பம் வந்து மக்களை எந்த அளவுக்கு ஆழ்த்திருக்க பாருங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் சாமானியர்கள் என்று நினைக்க வேண்டாம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த அரசியலை கூர்ந்து படிக்கின்றார்கள். ஜெயலலிதா எப்படி இருந்தாங்கோ, எம்ஜிஆர் எப்படி இருந்தாங்கோ, கலைஞர் எப்படி இருந்தாங்கோ, ஸ்டாலின் எப்படி இருந்தாங்கோ, விஜய் எப்படி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. இன்னும் கூட ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் முதலமைச்சராகவே நினைச்சு பார்க்கவே முடியலையா, நடிகராகத்தான் பார்க்கறாங்களாம். அதனால அடுத்து வருகின்ற தேர்தலில் விஜயுடைய செல்வாக்கு அவ்வளவுதானுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு எதிரியே இல்லை என்று நினைத்தார். ஒரு பக்கம் அதிமுகவினுடைய பலவீனம். ஏன் நேற்று கூட நமக்கு தெரிந்து தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அவர் தவேக்கால போய் இணைஞ்சிட்டார், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர். ஸோ இப்படி ஒவ்வொரு விக்கெட்டா வந்து தவேக்காவுக்கு போயிட்டே இருப்பதனால அதிமுக பலவீனமா இருக்குது. அதிமுக பின்னாடி கூட்டணி கட்சிகள் போகுமா என்பதே சந்தேகம். பாமக எப்போதும் எடப்பாடியுடன் தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களே வந்து தவேக்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி விசிகா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலின் பக்கம் நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்படி கூட்டணி அலைன்மெண்ட் கூட மாறும் சூழ்நிலை இருக்குது. அதில் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டி கிடையாது. அதே மாதிரி திமுக கிட்ட அலைன்ஸ் இப்போதைக்கு இல்லை. திமுக மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி இல்லை என்றால் திமுக ஜெயிக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதிராக யாரும் வலிமையா இல்லை, எதிரியே இல்லை, நாம தான் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தாரு. ஆனா கருத்து கணிப்பு அவரை பயங்கர அப்செட்டுக்கு ஆளாக்கி இருக்கிறது. ஆனா யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த வெற்றியை அதிமுக அல்லது திமுக இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் அமைய போகுது. ஆனா அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தால் இந்த இடைத்தேர்தலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 100% உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திமுக அதிமுகவுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணான்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வி அடைந்தது என்ற வரலாறு இந்த 2026 படைக்கலாம். அதிமுக தொகுதிகள் தான் 6. ஒரே ஒரு தொகுதி தான் வந்து பார்த்தா திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார் அப்படி சொல்லல. விஜய் யாரை நிறுத்துறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள், ஏன்னா அது விஜய் தொகுதி. ஆனா அதிமுக தொகுதிகளில் திமுக போட்டிட்டு அதிமுகவும் போட்டிட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எட்ஜி எடுப்பார். ஆனா கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதியில தோப்பார் என்று தான் சொல்றாங்க. எப்படி மக்களுடைய மனநிலையானது விஜயை விட்டுட்டு அதிமுக பக்கம் சாய்ந்திருக்கிறாங்கன்னு தெரியல. பாரம்பரிய அதிமுக வாக்குகள் அங்க அதிகமா இருக்க என்னன்னு தெரியல. வழக்கம் போல அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதிமுக தொண்டர்களும் 2வது அதிமுக அனுதாபிகளும் அரசியல் களத்துல விஜய் அவர்களை பழி வாங்கி விட வேண்டும் என்று வெறியோடு இருக்காங்க. அந்த வெறியோடு இருக்கிறவங்க தான் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக மாறி இருக்காங்க. அந்த ஆதரவானது தவேக்க ஆதரவாளர்களையும் இந்த முறை விஜய்க்கு போடியா அப்பதான் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவாக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆதவர்ஜனாவுடைய கருத்து கணிப்பு நிறுவனமே வந்து அதிமுக தான் 7 தொகுதியிலும் வெற்றி போறோம் அப்படின்னு ரிசல்ட்டை சொல்லி இருக்கிறாரு. நிர்வாகிகளை வந்து விஜய் அவர்கள் விலைக்கு வாங்கினதுனால கொலை வெறியில் இருக்கின்றார்களாம் அதிமுகவினர். ஸோ எப்பேற்பட்ட சுனாமியா இருந்தாலும் சரி இந்த 7 தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெறுமா. அதுலயும் நிர்வாகிகளை விஜய் அவர்கள் விலை கொடுத்து வாங்கினதுனால இந்த முறை 2-1 பார்த்துடுறோம் அப்படின்ற தீர்மானத்தில் இருக்கின்றார்களாம் இந்த 7 தொகுதியில். ஸோ அதிமுக வெற்றி. 36 வயதிலிருந்து 80 வயதுக்குள்ள இருக்கிறவங்க விஜய் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்காங்க. ஆனா ஜென்சிக்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல விஜய் தான் மாஸ் காட்டுருவோம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி சிறுபான்மையினராக இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், பட்டியல் இனத்தவராக இருக்கலாம், விஜய்க்கு ஆதரவாக பின்புலமாக இன்னைக்கும் இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணாமலை அவர்கள் யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போறான்னு தெரியல. அதிமுகவுக்கு பழைய கூட்டணி அமையுமா என்று தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி பழைய கூட்டணியுடன் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் கொண்டு வரணும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு. அந்த கூட்டத்துக்கு அதிமுக பாஜக 2 பேருமே போயிருக்கிறாங்க. ஸோ அதனால யாரையும் இந்த முறை விட்டுவிடக் கூடாது என்பதுதான் எடப்பாடியுடைய எண்ணமா இருக்குது இடைத்தேர்தலுக்கு. ஸோ எல்லாமே சரியா காய் நகர்த்தி கொண்டு வருகின்றார்கள். மக்கள் விஜய் மீது வெறுப்படைந்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆதவர்ஜனா அவர்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருந்தார் என்றால் அது உண்மையாக தான் இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதிமுக கலந்து போன 7 பேருக்கு சீட் இல்லை என்றால் வேற என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கின்ற போது
தொடர்ந்து தலைமைச் செயலகம் வந்து புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட எங்களுக்கு சீட்டு கொடுங்க என்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏங்க நச்சரித்து கொண்டே இருக்கின்றீங்க, எப்படி சீட்டு கொடுப்பாங்க, கருத்து கணிப்பு தான் உங்களுக்கு எதிரான முடிவுகள் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள்ல வெயிட்டான சேர்மன் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கின்றார்களாம். உடனடியாக புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து கேட்டீங்க தர்றாங்க அப்படின்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கும் வந்து கேட்குறீங்க, ஏங்க தளபதி கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுங்க, தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலித்து கொண்டு இருக்கின்றாருங்க, கொடுப்பாரு கம்முன்னு இருங்க அப்படின்னு தலையிலே கொட்டி அதிமுக அணி மாறினவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அதிமுகவினர் குழம்பி தீர்க்கின்ற செய்திகள் நிறைய வருது. ஆனாலும் அதிமுக தவேகாவுக்கு அணி மாறுவது மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, முடிவே இல்லை. பார்க்கலாம், இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு தவேகா என்ற கட்சியே இருக்காது என்பது போலதான் எனக்கு தெரியுது. ஏன்னா 8 தொகுதியில 7 தொகுதியில ஒரு ஆளுங்கட்சி தோல்வடைதுன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சி இருக்குமா? அசாம் அவாமி லீக்னு சொல்லுவாங்க, மாணவர் கட்சி ஒரு தேர்தல் வெற்றி பெற்றது, அடுத்த தேர்தல் அந்த கட்சி காணாம போச்சு. அதே மாதிரிதான் 2026 பொது தேர்தல் வெற்றி பெற்று இடைத்தேர்தலே காணாம போக போதா இந்த தமிழக வெற்றி கழகம் தெரியல. எல்லாம் பொறுத்து பார்ப்போம். கூட இருக்கின்ற ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு பொய்யா சொல்லியிருக்க போறாரு. நன்றிங்க.